வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக 2ஆம் தவணை இடைத்தவணை பரீட்சையாக நடத்தப்பட்ட வினாத்தால் இந்த பகுதி ஒன்றில் உள்ள 20 வினாக்களையும் செய்து பார்க்க போகிறோம். நீங்களும் இன்னும் குறித்த வினாவை செய்து பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட வேண்டாம். லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு உடனே வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்துறதுக்கு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இதில் ஒரு சில வினாக்கள் கொஞ்சம் அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள்லேருந்து ஒரு சிறிதளவு விலகி இருக்குது. அந்த வினாக்கள் இந்த இடத்துல வரும்போது நான் அந்த வினாக்கள் என்ன அப்படின்றத அடையாளப்படுத்துகிறேன். அது ஒரு 3 வினா இதில் இந்த அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள்லேருந்து விலகி இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு பெரிய ஒரு பாரியமான கஷ்டமான வினாவாக இல்லை, ஒரு நார்மலான வினாவாக தான் இருக்குது. கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடுறேன். அதாவது என்ன சார் அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பகுதி ஒன்று இந்த வரையறைக்குள்ளே தான் வரும் என்று 2016ஆம் ஆண்டு சிலபஸ் மாற்றத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதற்கமைய பகுதி 1 ஏயும் பியும் திட்டமிடப்படும். பகுதி 2 எந்த விதத்திலையும் வரும், அதை எங்களால் யாராலையுமே கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் பகுதி 1 இந்த அளவுக்குள்ளே வரும்ன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் இலகுவாக சித்தி விதத்தை நெருங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாக்கள், எங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார், என்ன செய்யலாம் அப்படின்னா பகுதி 1 கிளியர் பண்ணினாலே நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களோட பாஸ் வந்து எஸ்லேருந்து சிக்கு கூட கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த பகுதி 1 தேவையான அளவுக்காக இருக்கும். அது தொடர்பான ஒரு பயிற்சி புத்தகம் கிளிநொச்சி வலய கல்வி அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட கணித சிறகுகள் புத்தகத்தை நான் விளங்கப்படுத்தி பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். பகுதி 1 இடர்படுற மாணவர்களாக இருந்தால், இல்லை சார் நான் செக் பண்ணி தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, ரூபாய் 4200 விலையுள்ள பொருள் ஒன்று 6% பெறுமதி சேர் வரியுடன், பெறுமதி சேர் வரி என்றது வெட் என்று சொல்லுவாங்க, பெறுமதி சேர் வரியுடன் விற்கும் போது விலையை காண்க. அதாவது நாங்கள் ஒரு பொருள், அது என்ன பொருள் என்று தெரியல, ஒரு சிறிய பொருள், ஏன்னா 4200 தான் அது இந்த விலை குறிக்கப்பட்டிருக்கு. 4200 விலை குறிக்கப்பட்ட பொருளை நாங்கள் விற்பனை செய்யும் போது வாடிக்கையாளர்கிட்டேருந்து வெட் என்ற ஒரு வரியும் மறவிடப்படும். அது ஒரு 6%. ஆனால் இந்த 6% வரி எது? இந்த 6% அப்படி என்று சொன்னால் லாஸ்ட் பில் அமௌண்ட், நீங்கள் இப்போ வந்து கடைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய காசு 4200. அது இந்த 6%த்தையும் சேர்த்து அரசாங்கத்துக்கு 6% கொடுக்கணும். அந்த நீங்கள் போடுற பில் அமௌண்ட் வந்து 6% அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அதையும் சேர்த்து நீங்கள் கடைக்காரர்கிட்டையே கட்டிட்டு வருவீங்க. ஸோ வரியை காணுவோம். வரி வந்து எங்களோட பொருளுந்த பெறுமதி இந்த 6% இன்னண்டா தர 6%ன்றதை 100/6 இந்த ஒரு சதவீதத்தையும் பின்னமாக்கலாம். அதில் ஒரு சிக்கலில் பின்னத்தை சதவீதமாக்க தான் கொஞ்சம் இடர்படுவாங்க. தர 100%, அது இங்கே அந்த கேள்விக்கு இல்லை. 100/6 அப்படின்னு போடுறேன். சுருக்கினா 2 வெட்டுப்படும். 6 2 12 2 போட்டு ஒரு மிச்சம் 24 கொண்டு 25. ஸோ 2252 வந்து வரி. ஆனால் கேட்டது பெறுமதி சேர்வுடை வரியுடன் விற்பனை என்ன விற்கும் விலையை காண்க. அதாவது கஸ்டமர் வந்து செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு பார்த்தோம்னா 4200 இந்த 252 சேர்த்து கொடுக்கணும். இந்த 252 அரசாங்கத்துக்கு, 4200 கடைக்காரருக்கு. ஸோ 2 5 4 4. அப்போ எங்களுக்கான விட வந்து 4452 அப்படின்றத விட இதை வந்து வேறு விதத்திலையும் எடுக்கலாம். அதாவது எங்களோட பொருளுந்த பெறுமதி 100% எடுத்து அது இந்த 6% நாங்கள் வரியாக செலுத்துகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக நான் அந்த பொருளுந்த பெறுமதி இந்த 106% நான் செலுத்துகிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரடியாக செய்து பழகினாக்களாக இருந்தால் 4200 106% அப்படின்னு போட்டு கூட வரலாம். என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இதில் கொஞ்சம் சுருக்கல் தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து 42ஆம் பாய்வாடம் தெரியாது, 106ஆம் பாய்வாடம் தெரியாது. ஸோ 106 எடுத்து 42ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் இடர்பட்டு இந்த விடைக்கு தான் வருவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுவாங்க. வேலை கொஞ்சம் கூடவாக இருந்தாலும் வேலை ஈஸியான வேலையாக இருக்கும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு 2 புள்ளி வழங்கப்படுது. எப்படி என்று சொன்னால் இறுதி விட சரியாக எடுத்திருந்தா, அது பெருக்கத்திலையோ இந்த முறையிலையோ இறுதி விட எடுத்திருந்தால் 2 புள்ளியும் கிடைக்கும். இல்லை அந்த 100/6 அந்த பின்ன என்ன சதவீதத்தை மாற்றணும்டா, இங்கேயும் சரி இங்கேயும் சரி. இந்த 100/6 இல்லை 100/106 பெருக்கிறதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இருந்தால் முழுமையான புள்ளி. மொத்தமாக திரும்ப சொல்லிடுற புள்ளிகள் மொத்தமாக உங்களுக்கு இந்த ஒரு வினாவுக்கு 2 புள்ளி தான். இறுதி விடை இருந்தால் முழுமையான புள்ளியும் கிடைச்சிடும். பகுதி 1 பொறுத்த வரைக்கும். பகுதி 1 பிக்கு இல்லை, பகுதி 1 ஏக்கு மட்டும்தானா? ரைட்.
உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெறுமதியை காண்க. எங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா விளங்குது. இது புறக்கோணம் தொடர்பான தேற்றம். எங்களுக்கு தெரியும் புறக்கோணமானது ஒரு முக்கோணத்தின் புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். என்ன பிரச்சனைனா புறக்கோணத்திலையும் எக்ஸ் இருக்குது, அகக்கோணங்கள்லையும் எக்ஸ் இருக்குது. ஆனால் அது பிரச்சனையில் எங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்க போகுது. இந்த எக்ஸையும் அதாவது எக்ஸக 100 இந்த புறக்கோணம் இது வந்து ஒரு கோணம் தான். எக்ஸக 100ன்றது ஒரு கோணம். அந்த புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணங்களான 70ஐயும் 10xஐயும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். ஒரு சமன்பாடு கிடைக்குது. இந்த சமன்பாடை தீர்க்க வேண்டியிருக்கும். நாங்கள் எக்ஸ் இருக்கிற உறுப்பு எல்லாத்தையும் ஒரு சைடுக்கும் எக்ஸ் இல்லாத உறுப்பு எல்லாத்தையும் ஒரு சைடுக்கும் மாற்றணும். எக்ஸ் இருக்கிற உறுப்பில் இவர் பெரிய உறுப்பு இங்கேயே இருக்கட்டும். நான் எக்ஸ் இல்லாத 70 அங்கால கொண்டு போகிறேன். அதே மாதிரி இந்த எக்ஸ் சமன்பாடு நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 100 அங்கேயே இருக்கட்டும். அப்போ 100 அங்கேயே இருக்குது, சக 100. இந்த சக 70 இங்கே வந்தால் சய 70. இந்த 2x இங்கே தான் இருக்குது, சக எக்ஸ் இங்கே வந்தால் சய எக்ஸ். சுருக்கிக்க எக்ஸ் சமன் 30 அப்படின்னு வரும். என்ன சார் டக்குன்னு போட்டிங்கன்னா இடம்பெல்லாம் மாற்றி சேம் சுருக்கியும் போட்டுட்டேன். எக்ஸ் சமன் 30 என்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லைன்னா இந்த தொடர்பை சரியாக போட்டிருந்தா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் இறுதி விடை இல்லாதாக்களுக்கு. ரைட், 3வது கேள்விக்கு வருவோம். காரணிப்படுத்துக. 3 உறுப்பு இருபடிக்கோவை 2 படியில் நிலையில் இருக்குது. 3 உறுப்பு இருக்குது. அது என்ன சார் 2 படி 3 உறுப்புண்டா இது வந்து இது 1ஆம் படி, இது 2ஆம் படி, இது கிரவுண்ட் ஃப்ளோர் 0. அது வந்து படின்னு சொல்கிறீங்களா, அது நிலம். அந்த அடிப்படையில் கிரவுண்டில் 6ம் இதில் வந்து சய 5xம் 5yயும் இங்கே y வர்க்கம் இருக்குது. தான் 3 உறுப்பு இருபடிக்கோவை அப்படின்னு சொல்கிறது. 3 உறுப்பு இருபடிக்கோவையை நாங்கள் காரணிப்படுத்தணும் அப்படின்னா 4 உறுப்பாக போடணும். இதை நீங்கள் வேகமாக கூட காரணிப்படுத்தி போடலாம். பெருக்கு தொகை கூட்டுத்தொகையை வச்சு இந்த கடைசி விடைக்கு நேர வரலாம். ஆனால் நான் கொஞ்சம் பொறுமையாக வரேன். y வர்க்கமும் மாறாது, சய 6ம் மாறாது. இந்த 10ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுன்னா இதை 2ஐயும் பெருக்கிறதும் இந்த 5y பிரித்து போட போகிற 2 பேரையும் பெருக்கிறதும் சமனாக இருக்கணும். அதாவது சய 6y வரணும். இல்லைன்னா 9ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா பெருக்கு தொகை சய 6, சய 6 பெருக்கி தரக்கூடிய பெருக்கங்கள் 6 பெருக்கி தரக்கூடிய பெருக்கங்கள்னா 1 தர 6ம் 2 தர 3 மட்டும்தான் 6 தரம். பெருக்கு தொகை சயகளை வர்றதால 2 பேரும் வேறு குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிவிடும். வேறு சய 5ம் சக 3 மண்டா கழிவிடும். அந்த அடிப்படையில் 2 பேரும் வேறு குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிவிடும். கழிவட்டு 5 தர்றதுன்னா முதலாவது ஆள் மட்டும்தான் கழிச்சு 5 தரும், 2வது ஆள் கூட்டி 5 தரும். எனக்கு கழிச்சு 5 தர்றது தான் வேணும். அதில் பெரியவற்ற குறி சயவும் சின்னவற்ற குறி சகவும். ஏன் கழிவட்டு வர்ற விட 5ஆக இருக்கணும், பெரியவற்ற குறி தான் விடைக்கு வரும். எனக்கு சய 5 வரணும். ஸோ சய 5க்கு பதிலாக நான் போட்டது சக 1y சய 6y. நீங்கள் மாறியும் போடலாமடா. சய 6y முன்னுக்கு போட்டு சக 1y பின்னுக்கும் போடலாம். எல்லாமே ஒரே விட. காரணிகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி வர மொழியோ விட உண்டு தான். இப்போ சோடி கட்டி காரணிப்படுத்தணும். இதை இந்த சரியாக பிரித்து போட்டோம்டா இதை திரும்ப சேர்க்கைக்கு எனக்கு அந்த 5y வரணும்டா. பாருங்க 2 பேரும் வேறு குறி 5y பெரிய வெற்ற குறி விடைக்கு வரும் சய 5y. ஏன்னா நாங்கள் மாற்றிடாதே. சரி, அப்போ நாங்கள் வையை பொது எடுத்தோம்னா இங்கே y சக உண்டு 2 உறுப்பில் சோடி கட்டி பொது எடுக்கிறேன். இந்த 2லையுமே சய 6 பொது எடுத்தா y சக உண்டு. ஏன் சார் உண்டு வந்தது சக வந்தது அப்படின்னா நான் சைவ பொது எடுத்தனாடி இதில் இருந்த சைவம் வந்துடும், இதில் இருந்த சைவம் வந்துடும். அப்போ சகன்றது உருவாகும். இப்போ 2 உறுப்புலையுமே y சக உண்டு பொதுவாக இருக்கிறதால y சக உண்டை பொது எடுத்தா y சய 6 மற்ற காரணி. இப்போ காரணிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி, ஸ்டெப்புக்கெல்லாம் இல்லை. y சக ஒன்றுண்ட காரணியை கண்டுபிடிச்சிருந்தா ஒரு புள்ளி, y சய 6 காரணியை கண்டுபிடிச்சா ஒரு புள்ளி. இந்த இறுதி விடையை நேரையே இந்த வையோட உண்டை போட்டால் ஒரு காரணி, வையோட சய 6 போட்டால் ஒரு காரணி என்று வேகமாக கூட கொடுக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மொத்தமாக 2 புள்ளி. 4வது கேள்விக்கு போவோம். பின்வரும் உறுப்புகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண்க. போமாசி அச்சர கணித உறுப்புகள், அதாவது இதெல்லாம் கோவை இல்லை, காரணிப்படுத்தப்பட வேண்டிய தேவை இல்லை, அப்படியே உறுப்பாக செட்டாகவே கிடக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் போமாசி காண்றது மிக இலகுவாக கையில் காரணிப்படுத்தி இருந்தாலும் காரணிப்படுத்தலைன்றா தான் காரணிப்படுத்த வேண்டியிருக்கும். இங்கே மிக இலகுவாக போமாசி கண்டுட்டு போகலாம். கஷ்டப்பட்டு காரணிகளின் வலுக்களின் பெருக்கம் எல்லாம் எழுதணும் வேண்டியில்லை. போமாசி சமன் இருக்கிற நம்பருக்கு மட்டும் போமசி பார்க்கணும். பொமசி 4க்கும் 6க்கும் பார்த்தோம்னா 4க்கும் 6க்கும் பொமசி 12. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? வகுத்தெல்லாம் பார்க்கலன்னா வகுத்து பார்க்குறேன்னா நீங்கள் வகுத்து பார்க்கலாம். நான் 6 எடுக்கிறேன், மிகப்பெரிய 6. 6 4க்கு மடங்கு உண்டா இல்லை, 6 அடுத்த மடங்கு 12, 4க்கு மடங்கு உண்டா ஓம். ஸோ 2 பேருக்கும் முதலாக சந்திக்கிற மடங்கு இதில் ஒரு ஆள் 1 3வதுலேருந்து பிரச்சனை இல்லை. 2 பேருக்கும் முதலாக சந்திக்கிற பொது மடங்கு வந்து
12. ஸோ அதுதான் சிறியதாக இருக்கும். ஸோ பொமசியில் நம்பருக்கு பொமசி 12. ஏ இந்த உயர்வலு ஏ இருக்குது, 3 இடத்துலையும் இருக்குது உயர்வலு வர்க்கம். ஸோ ஏ இந்த உயர்வலு வர்க்கம். பியும் 3 இடத்துலையும் இருக்குது பி இந்த உயர்வலு வர்க்கம். ஸோ 12 ஏ வர்க்கம் பி வர்க்கம் அப்படின்றதான் விட 12 ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்றபடியே நேரையே கொடுக்கலாமடா. நேரடியாக கொடுத்தா 2 புள்ளியும் கிடைக்கும். இல்லை சில பேர் என்ன செய்வாங்களா, இந்த 4 ஏ வர்க்கம் பியை 4என்றது 2 வர்க்கம் தர ஏ வர்க்கம் தர பி அது பெருக்கம் எழுதி கூட திரும்ப வலுவுக்கு வரலாம். 6 ஏபி என்றது 6என்றது 2 தர 3 முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கம் எழுதணும் பி என்று வரும். ஏபி வர்க்கம் அப்படின்றது ஏ தர பி வர்க்கம். இருக்கிற எல்லா முதன்மை காரணிகளும் பெறணும் உயர் வலுவோட. இருக்கிற 2 இந்த உயர்வலு வர்க்கம் 3 இந்த உயர்வலு ஓராம் அடுக்கு தான் 3 ஒரே இடத்துல இருக்கு 3 ஓராம் அடுக்கு. ஏ இந்த உயர்வலு வர்க்கம் பி இந்த உயர்வலு வர்க்கம். ஸோ வரைக்க 2 இந்த 4 3 12 12 ஏ வர்க்கம் பி வர்க்கம் அப்படின்னு வரும். அதான் விட நாங்கள் இப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி வர தேவையில்லை. ஏன் சுற்றி வளைச்சி வந்த வரியை காட்டினான்டா தச்சமே நீங்கள் இந்த சரியா எழுதையில் முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கம் ஒரு இடத்துல கூட பிழை இல்லாமல் எழுதிருந்தீங்கன்னா அந்த ஒரு புள்ளி வரும். இந்த இறுதி விடை இருந்தால் தான் 2வது புள்ளி 2 புள்ளி இறுதி விடை இருந்தால் 2 புள்ளியுமே கிடைச்சிடுமா, மொத்தமாக 2 புள்ளி தான். அப்புறம் 3 புள்ளி என்று எடுத்துறையில் ஓவை மையமாக கொண்ட ஏபி சமன் 24 சென்டிமீட்டர். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் வட்டத்தின் மையம் ஓ ஏபி வந்து 24 சென்டிமீட்டர். எங்களுக்கு இந்த படத்தை பார்த்தோன்னு ஒரு ஐடியா கிடைக்கணும். என்னென்னா இது வந்து வட்டத்தின் நான் அப்படின்ற பாடத்தில் வட்டத்தின் நான் ஒன்றுக்கு மையத்திலிருந்து வரைந்த செங்குத்து அந்நாணை இரு சமக்கூறுடும் என்ற தேற்றம் எங்களுக்கு ஞாபகம் பெறணும். அதை வச்சு கொண்டு இந்த ஏபி 24 அதில் 12 இங்கே 12 இங்கே அது சரி சமனாக பிரித்து போடுறேன். அதே மாதிரி ஓசி இந்த நீளம் 5 சென்டிமீட்டராம் அதையும் குறிச்சுடுறேன். சென்டிமீட்டரையும் இதுக்குள்ளே போட்டால் குழப்பிடும் என்றதுக்காண்டி சென்டிமீட்டரை போடையில் சிடி இந்த நீளத்தை காட்டுவாம். சிடி இந்த நீளத்தை நாங்கள் காணணும்னா ஓடி இந்த நீளம் தெரிந்தால் காணலாம். ஓடி என்றது வட்டத்தின் மையம், வட்டத்தின் ஆரை. வட்டத்தின் ஆரையை இதில் வச்சு காணல, அது வேறு ஒரு இடத்துல வட்டத்தின் ஆரையை காணலாம். என்னென்னா ஓஏயை காணலாம். ஓஏ ஓடி ஓபி எல்லாமே ஒன்று கொண்டு சமன். இதில் ஏதோ ஒன்றில் நாங்கள் வட்டத்தின் ஆரையை காணுவோம் R2 போட்டு பைதகரஸின் தேற்றத்தின்படி பைதகரஸ் மும்மை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பைதகரஸ் மும்மை பயன்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. பைதகரஸின் தேற்றத்தின்படி செம்பக்கத்தின் வர்க்கம் என்றது செங்கோணத்துக்கு எதிரானது. R வர்க்கம் சமன் 12 வர்க்கம் சக 5 வர்க்கம். 12 வர்க்கம் 144 5 வர்க்கம் 25 கூட்டினா 169 என்று வரும். இது R வர்க்கம். ஸோ R சமன் வர்க்கம் மூலம் 169 13 அப்படின்னு வரும். அப்போ எங்களுக்கு எதை கண்டுபிடிச்சிட்டோம், வட்டத்தின் ஆரையை கண்டுபிடிச்சிட்டோம். வட்டத்தின் ஆரைன்றது இது மட்டும் வட்டத்தின் ஆரை இல்லைடா, ஓடியும் வட்டத்தின் ஆரை தான். அந்த 13ல் 5 இங்கே போனால் மிச்சம் எவ்வளவு அப்படின்றா சிடி சமன் 13ல் இருந்து 5 கழிச்சா 8 சென்டிமீட்டர். படத்தின் பாடி பார்த்தா அது 8 சென்டிமீட்டர் மாதிரி இல்லை. ஆனால் எங்களுக்கு 8 சென்டிமீட்டர்ன்றதை விட 8 சென்டிமீட்டர் விட முழுமையாக இருந்தால் 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையெண்டா 6 கண்டிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். வேறப்படி படத்துக்கு எந்த புள்ளியும் இல்லை. இந்த இடத்துல தான் புள்ளி வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது. புள்ளி வழங்கியாச்சு. உங்களுக்கு போட்டுக்கொள்ளுங்கடா, உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்ன்றதை போட்டுக்கொள்ளுங்க. ரைட், 6வது கேள்விக்கு போவோம். 6வது கேள்விக்கு வந்தோம்னா இது வந்து ஒரு சுட்டி வடிவில் தந்திருக்கு. 30 10 விளைவில் தந்திருக்கு. 30 வந்து 10 விளைவில் இல்லை, மடக்கை அட்டவணை இந்த உதவியோட 30 10 எத்தனையாம் விளைவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கு. மடக்கைன்றது 10 எத்தனையாம் விளைவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். அந்த அடிப்படையில் 10 விளைவில் தந்திருக்கு. லோக் 30 பெருமானம் என்ன அப்படின்னு கேள்விப்படுது. லோக் 30 பெருமானம் தாண்டா வலுவை காண்றதான் மடக்கை. அதாவது லோக்குன்றது அடி 10 எல்ஓஜி அடி 10 தான் சொல்லுவது. 30 அதாவது 30 10 எத்தனையாம் வலு என்ற கேள்வி தான் லோக். அந்த அடிப்படையில் 30 10 எத்தனையாம் விலகுன்றது தான் மடக்கை அட்டவணை இந்த உதவியோடு இவ கண்டுபிடிச்சிருக்கேன். மடக்கை அட்டவணை இருந்தால் நாங்களும் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த கேட்ட கேள்விக்கான விட 1.4771. ஆனால் சொல்லிக்க 47 1.47 71 சொல்கிறோம். 4771 தான். இப்போ நாங்கள் இதை வந்து மடக்கை அட்டவணை இந்த உதவியோடு கண்டுபிடிச்சோம்னா இல்லை நேரம் சொல்லணும். என்னென்னா இது வந்து சுட்டி வடிவத்திலேருந்து மடக்கைக்கு மாறிக்கமா. மடக்கை அட்டவணை இந்த உதவியோடு சொன்னாலும் பிழை இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பது உங்களை நேர சொல்லணுமெண்டு 1.4771 அப்படின்றத விட இந்த விடைக்கு நேரடியான புள்ளி, வேறு வழி இல்லை, நேரடியான 2 புள்ளி. அடுத்த கேள்விக்கு வருவோம். அடியின் அரை 7 சென்டிமீட்டராகவும் செவ்வட்ட உருளையின் வலைப்பரப்பு, ஒரு செவ்வட்ட உருளை இருக்கு. செவ்வட்ட உருளைக்கு 2 விதமான பரப்பளவு இருக்கும். ஒன்று வட்ட வடிவமான தட்டையான, அது தட்டையாக இருக்கும், வட்ட வடிவமான முகத்திந்த பரப்பளவு. அடுத்தது வளைந்த முகத்திந்த பரப்பளவு. வளைந்த முகத்திந்த பரப்பளவு தான் 600
60 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படி என்றும் ஆரை வந்து 7 சென்டிமீட்டராகவும் இருக்கு. இந்த வட்டத்தின் வளைபரப்பு இந்த உயரத்தை காண்க அப்படின்றதான் கேள்வி. ஏச்ச காணணும். சரி, அப்போ எங்களுக்கு இதை வந்து செவ்வகமாக மாற்றிட்டு கூட இந்த கேள்வியை யோசிக்கலாம். ஏன் அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு வளைபரப்பு இந்த சூத்திரம் இருக்கு. வளைமேற்பரப்பு சமன் வளைமேற்பரப்பு சமன் 2πRh, அதாவது பரிதியின் நீளம் தர உயரம். சூத்திரங்கள் ஞாபகம் இருக்கணும். பரிதி இந்த செவ்வகமா மாத்தேக பரிதியின் நீளம் நீளமா வரும், ஏச்சென்றது அகலமா வரும். அதை வச்சு தான் 2πRh அப்படின்றது. இந்த முறை வளைமேற்பரப்பு எனக்கு தெரியும் 660 2 தான். பை வந்து 22 கீழ் 7. அங்கே பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 22 கீழ் 7 தான். ஆரை வந்து 7. செங்குத்தியரம் தான் தெரியாது. ஏச்சென்று போடுறேன். சுருக்கக்கூடியதை சுருக்கினா 7 மணம் வெட்டுப்பட்டுரும். அப்போ இங்கே சுருக்கினா 44 ஏச்சமன் சுருக்கணும் வண்டி இல்லை, சுருக்காமல் கூட கொண்டே வெட்டியிருக்கலாம். 660 வரும். ஏச்சமன் 660 44 பிரிக்கணும். அங்கே கொண்டு போய் வெட்டுவோம். முதல்ல எங்களால் வடிவாக கிளியராக விளங்குது. 11 வெட்டலாம். 11 வெட்டினா இங்கே 4 முறை, அங்கே 11 வெட்டினா 6 0 60 முறை என்று வரும். அந்த 0 வரும் 60 முறை. 64 வெட்டினா 15. ஸோ உங்களோட கேட்ட கேள்விக்கான விட அந்த செங்குத்துயரத்தின் உயரம் H7 15 சென்டிமீட்டர்ன்றதை விட H7 15 சென்டிமீட்டர்ன்றதை கண்டுபிடிச்சிருந்தா முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். ஒருவேளை இதை பிரதிவிட்டது மட்டும் சரி, அங்கால சுருக்கல்களில் தீர்த்தலில் கொஞ்சம் புல விட்டுருக்கலாம். அந்த அடிப்படையில் அந்த இறுதி விடையை காணாத சந்தர்ப்பத்தில் இந்த சூத்திரத்தை சமன்பாடு அமைத்ததுக்காக ஒரு புள்ளி கிடைக்கும். இதில் என்ன பிரச்சனைண்டா, சில பேர் வேறு இடத்துல செஞ்சு பார்த்துட்டு விடையை மட்டும் இங்கே போடுவாங்க. தச்சமே ஏச் புழைச்சி போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த புள்ளி இல்லவே இல்லை. ஆனால் செய்க வழி இருக்கும்போது அந்த ஒரு புள்ளி வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் தவற விடுறீங்க அப்படின்ற அர்த்தம். உருவில் ஓவை உருவில் ஓ வட்ட மையமாகும். ஓம் வட்டத்தின் மையம் ABC என்பன வட்டத்தில் உள்ள புள்ளிகளாகும். உங்களுக்கு விளங்கோணம் வட்ட கோணம் என்ன சொல்றது, வட்ட கோணம் அப்படின்ற ஒரு பாடம் படிச்சிருப்போம். மைய கோணம் பரிதி கோணம் சம்பந்தப்பட்ட கதை தான் ஏதோ போகுது. ஏசி ஆனது டி வரை நீட்டப்பட்டிருக்குது. ஏசிடி டி வேற நீட்டப்படையில் ஏபி தான் டி வேற நீட்டப்பட்டிருக்கு. ஏசி நீட்டினாலும் அதே கோணம் தான் பெறப்போகுது. ஏபி ஆனது டி வரை நீட்டப்பட்டிருக்குது. ஏஓசி இந்த கோணத்தின் பருமன் 110 பாகை. உள்ளே இருக்கிற கோணம் தானா 110 பாகை அப்படின்னு சொன்னா சிபிடி இந்த பருமனை இந்த கோணத்தின் பருமனை கேள்வெடுத்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கொள்வோம். ரைட், இது வந்து நீங்கள் வட்ட நாட்பக்கல் அப்படின்ற ஒரு பாடத்தை படிச்சிங்கன்னா இது புறக்கோணமாக கருதலாம். பட் இது வட்ட நாட்பக்கல் இல்லை. இது ஏஓபி ஒரு வட்ட நாட்பக்கல் இல்லை. வட்ட நாட்பக்கல் வேறு, நாங்கள் அதுக்கு வருவோம். ஆனால் இப்போ நாங்கள் இந்த எக்ஸை காணணும்னா இந்த கோணத்தை கணிச்சா எங்களால் எக்ஸை காணலாம். ஏன்னா எங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் 10ஆம் ஆண்டில் படித்த வட்ட கோணங்கள் தான் எங்கள்கிட்ட கடைசி பாடம். அதுக்கு பிறகு 11 இன்னும் வட்ட கோணங்கள் படிக்கல. அப்போ வட்ட நாட்பக்கல் இருக்கும் வட்ட 11. அப்போ நாங்கள் இன்னும் அந்த பாடம் படிக்காத நாடி எங்களுக்கு இந்த குறித்த கோணம் வந்து பரிதி கோணம். இது பியில் ஏசி என்ற வில்லால எதிரமைக்கப்படுகின்ற பரிதி கோணம். ஏசி என்றது எந்த வில் அப்படி என்றால் எதிரமைக்கிறது இந்த பெரிய வில்லான் ஏசியில் எதிரமைக்கிறது. என்ற எதிரே அமைக்கிறது தான் எதிரமைத்தல் அப்படின்னு சொல்றது. அந்த அடிப்படையில் ஏசி என்ற வில்லால பியில் எதிரமைக்கிற கோணம் இதண்டா, மையத்தில் எதிரமைக்கிற கோணம் இந்த கோணம். அதாவது இந்த கோணம் எங்கட வில் நாங்கள் எதிரமைக்கிற வில் என்று சொல்ற அந்த வில்ல பார்க்கிறதா இருக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் எதிரமைக்கிற கோணத்தை நாங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மையத்தில் எதிரமைக்கிற கோணம் தேவை. மையத்தில் எதிரமைக்கிற கோணம் 360ல் 110 போனால் மிச்சம் எத்தனைடா 0 5 2 250 பாகை இது. அப்போ இது 250 பாகைண்டா மைய கோணத்தின் அரைவாசியாக இருக்கும் பரிதி கோணம். அப்போ 250 பாதி எவ்வளவுன்னு பார்த்தா 1 2 5 125 பாகையாக இருக்க போது இது. ஸோ எக்ஸ் எவ்வளவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் 180லேருந்து 125 சமன்பாடு மாதிரி போடலாம். எக்ஸையும் 125ஐயும் கூட்டினா 180 பாகை. அப்போ எக்ஸ் சமன் 180லேருந்து 125 கழிச்சா 55 பாகை அப்படின்னு வரப்போகுது. எக்ஸமன் 55 பாகைன்றது இறுதி விட. எக்ஸமன் 55 பாகை என்ற விடையை எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து இந்த உள்ளே இருக்கிற கோணம் 125 இல்லை பின்மலை கோணத்தை நான் கணிக்கணும் என்று கணிச்சு அது 250 என்று கண்டிருந்தாலும் ஏதோ ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தாலும் 2 புள்ளிகளும் கிடைக்கணும்னா உங்களுக்கு முழுமையான இறுதி விடை
55 பாகை அப்படின்றது இருக்கணும். சரி, இப்போ நாங்கள் இந்த வட்ட நாட்பக்கல் என்ற பாடத்தை இந்த குறித்த இடத்துல நாங்கள் படிச்சிருந்தா இந்த குறித்த கணக்கை இன்னும் கொஞ்சம் வேகமாக செஞ்சிருக்கலாம். வட்ட நாட்பக்கல் என்ற பாடம் உங்களுக்கு தெரியாது, அதனாடி நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறேன் பிள்ளைகள். வட்ட நாட்பக்கல்ன்றது ஒரு வட்டத்தில், எந்த ஒரு வட்டத்திலையும் 4 உச்சிகளும் வட்டத்தில் தொட்டு கொண்டு போகிற கூட்ட வட்ட நாட்பக்கல் அப்படின்னு சொல்லுவோம். 4 உச்சிகளும் வட்டத்தில் இருக்கணும். ரைட்டா? ஒரு உச்சி வந்து வட்டத்திலேருந்து கொஞ்சம் விலகினா அது வட்ட நாட்பக்கல் இல்லை. அந்த அடிப்படையில் 4 உச்சிகளும் வட்டத்தில் தொட்டு கொண்டு போகிற இதை வந்து வட்ட நாட்பக்கல் என்று சொல்லுவேன். அதில் ஒரு கோடு வெளியில் நீட்டப்பட்டு புறக்கோணம் ஒன்று உருவாக்க வேண்டாம். வட்ட நாட்பக்கல்ல ஒரு தொடர்பு இருக்குது. எதிர்கோணங்கள் தான் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். என்ன ஒரு தொடர்பு இருக்குது? புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் நான் இங்கே பயன்படுத்தலாம். இது ஒரு புறக்கோணம். ஸோ புறக்கோணத்தை என்னால் காண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்குது. அதுக்கு எங்களுக்கு இது வந்து 110 பாகை. என்னடா 110 பாகை? இது ஒரு வட்ட நாட்பக்கல் உண்டு. நான் இதில் ஒரு அமைப்பாக எங்களை உச்சியில் ஒரு வட்ட நாட்பக்கலை நான் வந்து அமைப்பாக எடுக்கணும். அந்த அடிப்படையில் இது 110, இது மைய கோணம், இது பரிதி கோணம் வந்து அது அந்த அரைவாசியாக இருக்கும் 55 பாகை. புறக்கோணமானது அதன் அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் என்று குறித்த கோணம் வந்து 55 பாகை என்று கொஞ்சம் வேகமாகவே காணலாம். அதெல்லாம் உரிய தேற்றத்தை பயன்படுத்தினா கொஞ்சம் வேகமாக காணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் கூட தான் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். சரிதானே? எந்த சந்தர்ப்பத்திலையும் இறுதி விட இருந்தால் முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். ஒருவேளை அமைப்படுத்தி இந்த 55 பாகை என்றதை போட்டிருந்தா கூட உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். சரி, 9வது கேள்விக்கு போவோம். சுருக்குக ஒரு அச்சர கணித பின்ன வகுத்தல். பின்னங்கள் வகுக்கம் ஒன்றுக்கு காரணிப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே எல்லாமே உறுப்புகளாக தான் இருக்குது, கோவைகளாக இல்லை, ப்ளஸ் ஓட இல்லை. ஸோ நாங்கள் நேரையே வகுத்தலுக்குள்ள போவோம். அச்சர கணித பின்னங்களோ எந்த பின்னங்களோ வகுக்கணும் என்றால் நிகர்மாறால பெருக்கணும். 3 கீழ் 4 வெட்டக்கூடியதை வெட்டினா எக்ஸ் ஒன்று வெட்டுப்படும். இதை தவிர வெட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். இந்த 4 வெட்டுப்படும், அது 2 கீழே இருக்குது. பெருக்கும் போது தான் வெட்டலாம். நீ வகுத்தல்லையே வச்சு வெட்டிடலாது. பெருக்கும் போது தான் வெட்டி போட்டு பெருக்கிறது. இறுதி வடியை கொஞ்சம் எளிய வடிவத்தை நேர தரம், அதனாடி தான் பெருக்கும் போது தான் வெட்டலாம். ஸோ 3 தர ஏ 3a கீழ் நன்னாங்க 16y அப்படின்னு வரும். இவ்வளவுதான் பிள்ளைகள். இதுக்கு இறுதி விடைக்கு மட்டும்தான் இல்லை, நிகர்மாறாகி பெருக்கிறதுக்கும் புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளி. சில பேர் என்ன செய்யிருக்கலாம், வெட்டாம 3ax கீழ் 16xy அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். அவைகளுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இல்லை தானே அவைகளுக்கு. அவை சரியான சுருக்கி வடையில் வெட்டாம 3ax கீழ் 16xy அப்படின்னு கொடுத்துருந்தாலும் 1 புள்ளி கிடைக்கும். இல்லை இந்த நிகர்மாறால பெருக்கணும்ன்றதுக்கே 1 புள்ளி கிடைக்கும். அவருக்கும் இந்த 1 புள்ளி கிடைச்சிருக்கும். இப்போ 2 புள்ளி எல்லாம் இவருக்கு கிடைக்காது. இறுதி விட இந்த விட இருந்தால் தான் மொத்தமாக 2 புள்ளி கிடைக்கும். சரி, 10வது கேள்விக்கு வருவோம். 2 ஆள்கூறுகள் தந்துட்டு இந்த புள்ளியின் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. நான் குறித்த மாதிரி இந்த குறித்த புள்ளி வந்து இயல்சிலேருந்து கொஞ்சம் விலகுது. என்ன கொஞ்சம் விலகுதுண்டா, அந்த 2 புள்ளிகளும் முதல் கால்வட்டத்தில் இல்லாட்டி அச்சுக்கல்ல இருக்கணும். இந்த குறித்த புள்ளி முதல் கால்வட்டத்தில் இல்லை. இந்த சார் முதல் கால்வட்டம் அப்படின்லாம் கேட்காங்க. உங்களுக்கு அதளவு போதும். இது கொஞ்சம் இயல்சிலேருந்து விலகுது. சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடுமையாக யோசிக்காங்கடா. நீங்கள் என்னவா இருந்தாலும் உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸ் அச்சு y அச்சு என்று சொல்லுவோம் தானே. அந்த அடிப்படையில் அந்த புள்ளிகள் வந்து ஆள்கூறு காண வேண்டிய புள்ளிகள் இந்த இடத்துல இருக்கணும். ஆனால் படித்திறன் மறையில் வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த அச்சுக்கல்ல இருக்கணும். ஆனால் இந்த குறித்த ஒரு புள்ளி வந்து இந்த அச்சுக்கல்லேருந்து கொஞ்சம் விலகி வெளியில் வருது. சரி, எங்களுக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஆள்கூறு காண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. படித்திறன் எம் சமன் படித்திறனை காணணும்னா y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் அப்படின்னு சமன்பாடு இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த புள்ளிகளை வந்து பக்கத்தில் எழுதினாலே ஒரு கிரியனான ஐடியா கிடைக்கும். கீழே எழுதினா y ஆள்கூறுகளின் வித்தியாசம் அண்டேக நீங்கள் எப்படி கழிக்க போகிறீங்களோ உங்களோட விருப்பத்தை கழிக்கலாம். சய 2லேருந்து 2 கழிச்சு 4லேருந்து 0 கழிக்கிறது ஒரே ஓடரில் கழிக்கணும். சய 2லேருந்து 2 கழிக்கிறதும் 4லேருந்து 0 கழிக்கிறதும் சமன். சய 2லேருந்து 2 கழிச்சா கழிக்கலாது. திசை கொண்டு எண் கூட்டல் சய 2 ஒரே குறி கூட்டுப்படும். அதே குறி விடைக்கு வரும் சய 4 கீழ் 4 வரும். சய 4 வெட்டினா 1 மறை 1 அப்படின்றது படித்திறன் மறையில் வர்றதுல எந்த சிக்கலும் இல்லடாவா. படித்திறன் மறையில் வரும். படித்திறன் மறை 1ன்றதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையென்றா உங்களுக்கு அந்த கழிக்கிறத காட்டுறதுக்காக 1 புள்ளி கிடைக்கும். சார் மாறி கழிச்சாலும் பெறுமா அப்படின்னு கேட்டால் மாறி கழிச்சாலும் பெறும். எம் சமன் அதில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இங்கேருந்து இங்கே கழிக்குங்கடா. 2லேருந்து மறை 2 கழிக்க வர்ற விடையும்
பையால் குரு. 0 4 கழிக்க வர்றதும் சமன். இது கழித்தல் இல்லை கூட்டலாக மாறப்போகுது என்ற பிரேக்கெட் உடைய கேட்க மறை இன்ட்டு மறை நேர் 2 கீழ் மறை 4 0 வந்து வேல்யூ இல்லாமல் போக மேலே 4 கீழே மறை 4 இருக்கும். ஒரு நேர் என்ன மறையால் பிரித்தா மறை 4 பிரித்தா உண்டு படுத்துறன் மறை உண்டுன்றது எப்படியோ வந்து நிற்கும். இதில் ஈஸியாக நீங்கள் காணணும்னா நார்மலாக இப்படி செஞ்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், 11வது கேள்விக்கு போவோம். இதுவும் கொஞ்சம் இஎல்சியில் இருந்து தவறு இருக்கும். நடுப்புள்ளி தேட்டம் இஎல்சியில் இருந்தாலும் இது விகித சமத்தேட்டம் இஎல்சிக்குள்ள அடங்கல. சரி, பரவாயில்ல, அவ்வளவு கஷ்டமான கேள்விக்குள்ள போவோம். தரப்பட்டுள்ள உறவில் முதல்ல தரவுகளை வந்து குறிச்சு கொள்வோம். பிக்யூ வந்து 10 சென்டிமீட்டர். பிக்யூன்றது அந்த பெரிய கோடு வந்து 10 சென்டிமீட்டராம் படத்தில் குறிச்சு கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, எஸ்டி வந்து 3 சென்டிமீட்டர். இது வந்து 3 சென்டிமீட்டர். கியூஆர் வந்து 5 சென்டிமீட்டர். அதுவும் குறிச்சாச்சு. எனின் பிஎஸ்ஸின் நீளத்தை காண்க. பிஎஸ்ன்றது இந்த கோட்டு துண்டத்தின் நீளத்தை காண வேண்டிய நீளத்துக்கு வந்து நான் அச்சரம் ஒன்றை போட்டுக்கொள்கிறேன் எக்ஸ். இது நடுப்புள்ளி தேட்டமாக இருந்திருந்தா இது வந்து எங்களுக்கு விளங்கியிருக்கணும், பாதியாக இருந்திருக்கணும். இங்கே அது அப்படி ஒரு தேட்டம் இல்லை, பட் பாதியும் இல்லை. ஸோ இது நடுப்புள்ளி தேட்டம் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ என்ன தேட்டம் அப்படின்றா இயல்பொத்த முக்கோணம். இதில் 2 முக்கோணம் இருக்குது. ஒன்று பிஎஸ்டி என்ற ஒரு முக்கோணமும் PQR என்று இன்னும் ஒரு முக்கோணம் இருக்கு. இதுல சமகோண முக்கோணம் இயல்பொத்த முக்கோணம் அப்படி என்று 2 விதமா சொல்லப்படும். இந்த கோணத்தை தான் இங்கே இருக்கு. இந்த கோணமும் சமன். அப்ப இந்த 2 கோணமும் சமன் என்னன்னா ஒத்த கோணம். அதே மாதிரி இது வந்து பொது கோணம். ரெண்டுமே ஒரே கோணம் தான். பி கோணத்தை தான் நான் இதில் சொல்கிறேன். அதே மாதிரி 3வது கோணமும் சமன். 2 கோணம் சமனாக இருந்தாலும் இயல்பொத்ததாக இருந்தால் ஒத்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் சமன். இந்த கோணத்துக்கு எதிரான கோட்டுக்கும் இந்த கோணத்துக்கு எதிரான கோட்டுக்கும் இடையில இருக்கிற விகிதம். இந்த கோணத்துக்கு எதிரானது தான் நாங்கள் எக்ஸ் என்று போட்டிருக்கோம். இந்த கோணத்துக்கு எதிரானது 10. அப்போ எக்ஸின் கீழ் 10 சமன் அந்த டொட் பொது கோணத்துக்கு எதிரானது. இந்த முக்கோணத்தில் சின்ன முக்கோணம் தான் மேலே போட்டுனாங்க. சின்ன முக்கோணத்தில் பொது கோணத்துக்கு எதிரானது 3, பெரிய முக்கோணத்தில் பொது கோணத்துக்கு எதிரானது 5. 2 பேருக்கு இடையிலான விகிதம் 3க்கும் 5க்கும் இடையிலான விகிதமும் சமனாக இருக்கும். இங்கே ஒரு சமன்பாடு கிடைச்சிட்டு இதை தீர்த்தா சரி. 5 தர எக்ஸ் 5x சமன். எனக்கு ஒரு சமன்பாடு கிடைக்குது. குறுக்கு பெருக்கம் இந்த 5 அங்கே போய் பெருக்குது. 5x சமன் 30 அப்படின்னு ஒரு சமன்பாடு கிடைக்குது. எக்ஸ் சமன் 30 5ஆல் பிரிச்சா 6 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் பிள்ளைகள். எக்ஸ் சமன் 6 சென்டிமீட்டர் 2 புள்ளி விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லைன்னா இந்த விகிதத்தை போட்டிருந்தா உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட. ரைட், வாங்க 12வது கேள்விக்கு போவோம். இங்கே ஒரு சமன்பாடை தீர்க்க சொல்லியிருக்கு. அது என்ன சமன்பாடு அப்படின்னு பார்த்தாலே விளங்குது. இருபடி சமன்பாடு என்ற வர்க்கம் வந்துச்சு. இருபடி சமன்பாடை தீர்க்கிறதுக்கு 2 முறையை நாங்கள் கையாளுறோம். ஒன்று வந்து வர்க்க பூர்த்தியாக்கல் முறை என்று சொல்றது தரம் 11 படிப்போம். 2வது முறை வந்து ஒரு வெளிப்பட உண்மையை பயன்படுத்துறது. 2 காரணிகளின் பெருக்கம் 0 என்று சொல்வதன் மூலம் ஒரு தீர்வை நோக்கி வர்றது. இந்த 2ல் ஒரு காரணி 0 என்ற தீர்வை நோக்கி வர்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே செய்யலாம். ஏன்னா வர்க்க பூர்த்தியாக்கல்ன்றது தரம் 11 படிப்போம். அது பகுதி 2க்குரியது. அது இஎல்சிகள் அடங்காது. அது எங்களுக்கு வரப்போகிறது 10ஆம் ஆண்டில் காரணிப்படுத்து. அதுக்கு முன்னுக்கு 0 இருக்கான்னு பார்க்கணும். 0 இருக்கு. ஸோ இங்கே நாங்கள் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துறேன்டா பொது எடுத்து காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்தல கட்டாயம் உறுப்பு இருபடி கோவதெல்லாம் காரணிப்படுத்தணும் இல்லை. பொது எடுத்து காரணிப்படுத்துறேன். இல்லைன்னா வர்க்க வித்தியாச முறையில் காரணிப்படுத்தலாம். இங்கே பொது எடுத்துடலாம். ஏதோ ஒரு முறை தான் நடக்குது. எக்ஸை பொது எடுத்தா எக்ஸாக 3 அப்படின்னு வரும். 2 காரணிகளின் பெருக்கம் 0 நான் ஒரு வெளிப்பட உண்மையை தான் பயன்படுத்துறேன். இதுல இருந்து 2ல் ஒரு காரணி 0 இருக்கணும். எக்ஸ் வந்து 0 இருந்திருக்கணும். இல்லையண்டா எக்ஸக 3 0 இருந்திருக்கணும். எக்ஸ் 0ன்றது தீர்வு. எக்ஸக 3 என்ன எக்ஸ சொல்லியிருக்கு. இங்கே எக்ஸக 3 0 இருக்கணும்டா. இது ஒரு எளிய சமன்பாடு மாதிரி தீர்த்தா சக 3 அங்கே போனால் சய 3 2 தீர்வையும் கண்டுபிடிக்கிறது. இந்த கோவையில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டாலும் இந்த கோவை 0 ஆகும். இல்லைன்னா எக்ஸுக்கு பதிலாக சய 3 போட்டாலும் இந்த கோவை 0 ஆகும். அதான் விளக்கம். ஒவ்வொரு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 2 புள்ளி. மெனக்கணக்கில் கூட சில பேர் அந்த தீர்வுகளை அதாவது உயிர்த்தறிதல் மெத்தடில் கூட இந்த தீர்வுகளை கண்டுபிடிச்சிக்கலாம். அவைகளுக்கும் இந்த 2 புள்ளிகளும் கிடைக்கும். சரி பிள்ளைகள், அந்த தொடர்ச்சியாக நாங்கள் கேள்விகளை பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சூம் மூலமான தரம் 10-11க்கான கணிதம் விஞ்ஞானம் வணிக கல்வியின் கணக்கிடும் வகுப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் கணிதம் நான் எடுக்கிறேன். என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் கற்பிக்கும் போதே மிக தெளிவான முறையில் கற்பிக்கப்படும். கட்டாயமாக நான் உறுதியாக சொல்வேன் பிள்ளைகள், என்னோட சூமில் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிற மாணவர்கள் ஒரு கணிதத்தில் தெளிவான விளக்கத்தோடு தான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினா என்னடா இதுதான்டா எனக்கான வருமானம். அப்போ இந்த
வருமானத்தை நீங்கள் எனக்கு தரணும், ஒரு குருதட்சணை தரணும் அப்படின்னு யோசிச்சா எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். என்னுடைய Zoom வகுப்பில் இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கான கற்பித்தலையும் நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், உங்களுக்கான தெளிவான விளக்கத்தையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். Zoom வகுப்பில் இணைந்து கொள்வதன் மூலம் தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லை பிள்ளைகள், தரம் 11க்கான துரித மீட்டல் வகுப்பு மிக நெருங்கிய காலங்களில் கொஞ்சம் ரிவிஷனாக பகுதி ஒன்றில் கிளியர் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து கொஞ்சம் அடிப்படையோடு கொஞ்சம் வேகமாகவே வருவோம். ஆனால் இந்த வகுப்புக்கு வர்றதை விட அடிப்படையிலேருந்தே வர்றது நல்லதாக இருக்கும் என்ற தெளிவாக போகலாம். தேவையில்லாமல் கடைசி நேரத்தில் கடும் லோடு எடுக்காமல் வேகமாக போகாமல் ஆறுதலாக வரலாம். சரி, நீங்கள் துரித மீட்டல் வகுப்புகளில் இணைந்து கொள்வதென்றாலும் இணைந்து கொள்ளலாம். இது போன வருஷத்தான டைம் டேபிள். இப்போ இந்த வருஷத்துக்கு டிசம்பர் மாதம் தொடக்கம் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. விஞ்ஞான பாடம் வந்து டினோசன் ஆசிரியரால் இடம்பெறுகின்றது. அவருடைய டைம் டேபிளும் காட்சிப்படுத்தியிருக்கேன். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு வகுப்புகள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த வகுப்பில் இணைய விருப்பமோ அந்த வகுப்பில் இணையலாம், கட்டாயம் இல்லை. துஷ்யந்தன் ஆசிரியருடைய வணிக கல்வியின் கணக்கெடு வகுப்பிலையும் இணைந்து கொள்ளலாம். சரி, வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் கேள்விக்கு போவோம். 40 லிட்டர் பெர் நிமிடம் எனும் சீரான வீதத்தில் நீர் பாயும் குழாய் ஒன்றில் 420, அதாவது ஒரு நீர் குழாய்க்குள்ளால நீர் வந்து கொண்டிருக்கு. என்ன வீதத்தில் வருதுன்றா 40 லிட்டர் பெர் நிமிடம் அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தம்டா, ஒரு நிமிடத்தில் 40 லிட்டர் வந்து கொண்டிருக்கு அப்படின்ற அர்த்தம். அந்த அர்த்தத்தை புரிஞ்சு செய்கிறதா ரெண்டாவதா செய்வோம். எனும் விதத்தில் நீர் பாயும் குழாய் ஒன்றை பயன்படுத்தி 240 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு நீர்த்தொட்டியை அரைவாசிக்கு நீரை நிரப்ப, நீர்த்தொட்டி இந்த அரைவாசிக்கு நீரை நிரப்ப எடுக்கும் நேரத்தை காண்க. முதல்ல நீர்த்தொட்டி இந்த அரைவாசி கொள்ளளவு எவ்வளவு என்று பார்த்தா 120 லிட்டர். ஸோ 120 லிட்டர் நீர் வந்து வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. கனஅளவு சமன், நேரத்துக்கான சூத்திரம் இல்லை, கனஅளவு சமன் வீதம் தர நேரம் அப்படின்ற ஒரு சூத்திரம் இருக்குது. இல்லைன்னா வீதம் சமன் கனஅளவின் கீழ் நேரம் என்று ஒரு சூத்திரம் இருக்குது. ரெண்டில் ஒன்று தான் பயன்படுத்தணும். எங்களுக்கு இந்த முறை கனஅளவு வர வேண்டிய நீர் இந்த கனஅளவு தெரியும் 120, இங்கே அழகு போடுறதில்ல. வீதம் தெரியும் 40 பெர் லிட்டர் பெர் நிமிடத்தில் இருக்குது. ஸோ நேரம் வந்து நிமிடத்தில் வரும், அச்சரன் டி என்று போட்டுக்கொள்கிறேன். ஸோ 40 டி சமன் 120, டி சமன் 120. இந்த 40 அங்கே போனால் பிரித்தா எங்களுக்கு 3 வரும். ஸோ என்ன அலகுல வரும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் போட்ட இடத்துல என்ன அலகு இருந்தது, நிமிடம். ஸோ கேட்ட கேள்விக்கான விட நிமிடம் தவறு தானே. 3 நிமிடம் அப்படின்றத விட 3 நிமிடம் என்ற விடையை எடுத்திருந்தா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையண்டா இந்த சூத்திரத்தில் சரியாக அப்ளை பண்ணுறதுக்கு கூட ஒரு புள்ளி கிடைக்கும். சரி, 2 புள்ளியும் கிடைக்குமா? இதுதான் வழியாண்டா இல்லை என்ன ஒரு வழி இருக்குது. இது இந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு செய்கிறது. இது இந்த அர்த்தத்தைண்டா அந்த 40 லிட்டர் பெர் நிமிடம் அப்படின்ற அந்த அர்த்தம் என்ன, 40 லிட்டர் பெர் நிமிடம்ண்டா ஒரு நிமிடத்தில் 40 லிட்டர் நீர் வரும் அப்படின்றது தான் அர்த்தம். 40 லிட்டர் பெர் நிமிடம்ன்ற அந்த அர்த்தம் ஒரு நிமிடத்தில் 40 லிட்டர் நீர் வரும். அப்போ நான் மாறி போடலாம், இதில் இப்படியே போடலாம். ஒரு நிமிடத்தில் 40 லிட்டர் நீர் வருமெண்டா எங்களுக்கு இதை மாற்றி போடுவோமா, 40 லிட்டர் நீர் வர்றதுக்கு எனக்கு ஒரு நிமிடம் எடுக்கும். இந்த டேங்குக்குள்ளே 40 லிட்டர் நீர் வர்றதுக்கு ஒரு நிமிடம் எடுக்கும். 120 லிட்டர் நீர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? நேரடியாக மெனக்கணக்கிலேயே 3 லிட்டர்னு போடலாம். இல்லைன்னா குறுக்கு பெருக்கம் 120 நேர்வித சமன் 120 ஒன்றும் பெருக்கப்பட்டு 40ஆல் பிரிக்கணும், 3 வரும். இது என்ன அலகோ அதே அலகு தான். 3 நிமிடத்தில் இந்த நீர் நிரம்பும் அப்படின்றது வரும். சரிதானே? ரைட், இதுக்கும் அதே தாண்டா. 14வது கேள்விக்கு வருவோம். சமதள தரை ஒன்றில் நிலைக்குத்தாக காணப்படும், இது சமதள தரை, இதன் கிடைத்தர, இதில் வந்து நிலைக்குத்தாக ஏபி அப்படி ஏசி என கோபுரம் இருக்கு. ஏசி அதெல்லாம் படத்தில் குறிச்சிருக்கு. உச்சி ஏயிலிருந்து, அந்த தரவை குறிக்கிறது, உச்சி ஏயிலிருந்து 20 மீட்டர் கீழே, இந்த கீழே பி என்ற ஒரு புள்ளி இருக்கு. ஸோ இந்த எது ஏபி தான் 20 மீட்டர் கீழே உள்ள அவதானிப்பு புள்ளி. அதில் தான் அந்த பார்க்கறதுக்கான ரூம். இது வந்து டவர் இந்த கம்பியாக இருக்கலாம். ஏன்னா டவர் உச்சி எங்கேயோ போகலாம். அவதானிப்பு புள்ளி அவதானிக்கிற இடம் வந்து கீழேயும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் அவதானிப்பு புள்ளி பி, பியிலிருந்து டியை அவதானிக்கிறார். பியிலிருந்து தான் டியை பார்க்குறார். ஸோ பியிலிருந்து அவர் டியை பார்க்க அவர்கிட்ட பார்வை வந்து சாதாரண பார்வை கிடையா இருக்கும். கிடையான பார்வைக்கு அது நிலத்துக்கு சமாந்திரமாக இருக்கும். சமாந்திரம்ன்றது குறிக்க தேவையில்லை. கிடையான பார்வையிலேருந்து அவர் எவ்வளவு தூரம் பார்வையை இறக்குறாரோ அதுதான் இறக்க கோணம். அவர் இறக்கி பார்த்த இறக்க கோணம் வந்து 47 பாகை. இதை வந்து படத்தில் குறித்து காட்ட சொன்னது. அவ்வளோதான் பிள்ளைகள். 20 மீட்டர்ன்றது இந்த இடத்துல போடுறதுக்கு ஒரு புள்ளி, 47 பாகை இந்த கோடு போட்டு தான் போடணும். இது 47 தான், ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் 47 தான். பட் அதை போடுறதுக்கு உங்களுக்கு எந்த புள்ளியும் இல்லை. இந்த இறக்க கோணம் இந்த இடத்துல
இறக்கு கூட 47 பாகை அப்படின்றத போட்டிங்கன்னா ஒரு புள்ளியாக மொத்தம் 2 புள்ளி கிடைக்கும். ரைட். 15வது கேள்விக்கு போவோம். பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்று என்றா சரி என்றும் பிழையான கூற்று என்றா பிழை என்றும் அவற்றுக்கு எதிரே அடையாளமிடுக. சாய் சூத்திரம் ஒன்றின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தில் இரு சமக்கூறிடும். இதுல நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாய் சூத்திரமாக இருந்தா சாய் சூத்திரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தில் இடைவெட்டும் என்றது தெரியும். ஆனா இது செங்குத்தில் இரு சமக்கூறிடும் அப்படின்னு சொல்றியுமே, இது என்ன சார் கொஞ்சம் குழப்பமா இருக்குண்டா, இரு சமக்கூறிடும் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும் என்றது அது ஆல்ரெடி யாருக்கு இருக்கிற பண்பு சொல்லுங்க பாப்போம். இணைகரத்துக்கே இருக்கிற பண்பு. இணைகரத்தை தாண்டி இங்கால வந்து ஒரு தளவுரு தான் சாய் சூத்திரம். ஸோ சாய் சூத்திரத்தின் மூளை விட்டமும் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிட தான் போகுது. அது மட்டும் இல்லை, அது இந்த மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்திலையும் இடைவெட்டும் இரு சமக்கூறிடும். ஸோ சொல்லப்பட்ட தரவு வந்து சரி. அப்போ முதலாவது கேள்வி வந்து எங்களுக்கு சரி அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது, உச்சி கோணம் செங்கோணங்களாக உள்ள இணைகரம் செவ்வகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இணைகரத்தின் உச்சி கோணத்தை நாங்கள் நிமித்தினோம்னா அது செவ்வகமாகத்தான் வரும். சரி, இப்போ நாங்கள் ஒரு டவுட் வரும் சார், செவ்வகம் மட்டுமே உச்சி கோணம் செங்கோணம் இல்லையே சார், உச்சி கோணம் செங்கோணமாக சதுரம் கூட இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு உச்சி கோணம் செங்கோணமாக இருக்கிறது சதுரம்ன்றதை உறுதிப்படுத்த முடியாட்டியும் செவ்வகம்ன்றதை உறுதிப்படுத்தலாம். அப்போவும் சதுரம் வருந்தானே சார் அப்படின்னா, சதுரங்கள் எல்லாமே செவ்வகம் என்ற பெயரை சொல்லலாம். பட் செவ்வகங்களை சதுரம் என்ற பெயரை சொல்லலாது. சதுரமும் செவ்வகத்துக்குள் அடங்கும். ஸோ உச்சி கோணம் செங்கோணமாக உள்ள இணைகரத்தை நாங்கள் செவ்வகம் என்று தான் சொல்லுவோம். ஸோ அந்த கூற்றும் சரி. இரண்டு கூற்றும் சரி, இரண்டும் சரி என்றா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி. சரி என்று போட்டிருந்தா இதுக்கு ஒரு புள்ளி, இது சரி என்று போட்டிருந்தா ஒரு புள்ளியாக மொத்தம் உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் இயல்சிக்குள்ள இது வந்து வகை குறிக்கப்படையில, இது வருமன்னு சொல்லப்படையில, வராதுன்னு சொல்லப்படையில. ஆனால் இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி. என்னென்று பார்ப்போம். 16வது கேள்வி. முக்கோணி PQR, இந்த பெரிய முக்கோணத்தில் இதில் சில தரவுகள் சொல்லப்படுது. அதை வந்து படத்தில் குறிக்கப்படையில நாங்கள் அதை குறிப்போம். QS சமன் RS. QS என்றது இந்த கோடும் RSம் சமனாம். ஓகே, குறிச்சாச்சு. ஆகுமாறு புள்ளி S என்றது இருக்கு. PT சமன் TQ. PT என்றது இந்த கோடு, PT என்ற கோடும் TQ என்ற கோடும் சமனாகிறது மாதிரி புள்ளி T என்றது காணப்படுது. முக்கோணி PST, இந்த முக்கோணத்தின் ஒரு குட்டி முக்கோணத்தின் பரப்பளவு தரப்படுது. இந்த குட்டி முக்கோணத்தின் பரப்பளவு வந்து 18 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொன்னா, இந்த பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேள்விப்படுது. இதுக்கு நான் ஒரு சின்ன அடிப்படையான விளக்கம், கிட்டத்தட்ட சமாந்திர கோடுகளுடன் தொடர்புடைய கோணங்கள். ஆனால் பட் சமாந்திர கோடுடைய தொடர்புடைய கோணங்கள் வந்து எங்களோட பகுதி ஒன்று இஎல்சிக்குள்ளே வரையிலாது. என்றாலும் பரவாயில்ல, இது அந்த சமாந்திர கோடுன்றதை சொல்லாமலே இந்த தேற்றத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 முக்கோணம் இருக்குது. இந்த 2 முக்கோணம் வந்து சரிசமனா இந்த நடுப்புள்ளியிலிருந்து ஒரு முக்கோணமாக நான் இதை பிரித்து விட்டேன்டா. நடுப்புள்ளியிலிருந்து ஒரு முக்கோணத்தை கீறுவேன்டா. இந்த 2 முக்கோணங்களும் பரப்பளவில் சமன். ஏன் சார் ஒருங்கி செய்யாதே அப்படின்னு சொன்னால், ஒருங்கி செய்யாது, நான் ஒருங்கி செய்யும் என்று சொல்லல. ஏன் பரப்பளவில் சமன் என்று சொல்கிறேன்டா, இவர் 2 பேர்ட்ட அடியும் சமன். இவற்ற அடியும் எக்ஸ் தான், இவற்ற அடியும் எக்ஸ் தான். ஏன் ரெண்டும் சமன் என்று சொன்னாங்க. சம அடி. செங்குத்தியரம் இந்த 2 கோடுக்கும் உச்சியில இருந்தான கோடு தான். அது வெளியில இருக்கு. இந்த 2வது முக்கோணத்துக்கு வெளியில செங்குத்தியரம் இருந்தாலும் செங்குத்தியரம் என்றது ஒரு ஆள் தான், இவர் தான் செங்குத்தியரம். ஸோ செங்குத்தியரம் 2 பேருக்கும் மாற போறது இல்லை. அப்ப இவற்ற பரப்பளவும் அரைதர அடிதர செங்குத்தியரம் மண்டைக்கு எக்ஸ்ஏச்சின் கீழ் 2 தான் பெறப்போகுது. இவற்ற பரப்பளவும் எக்ஸ்ஏச்சின் கீழ் 2 தான் பெறப்போகுது. ஸோ ஒரே உச்சியிலிருந்து அடுத்த பக்கத்துக்கு சம நடுவில் வந்து ஒரு இணைக்கிற கூட்டால முக்கோணத்தின் பரப்பளவு இரு சம கூறிடப்படும். ஸோ இவர் 2 பேரும் ஒரே அளவில் சமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இது வந்து ஒரே அடி, அளவு சமனான அடி, ஒரே அடி இல்லை, ஒரே உச்சிக்கு வரையப்பட்ட 2 முக்கோணம். ஸோ இது 18 இதுவும் 18 சென்டிமீட்டர் வரும். இப்போ எங்களால் எது இந்த பரப்பளவை கண்டுட்டோம்டா, QSP இந்த பரப்பளவு 36 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த முக்கோணமும் இதுவும் ஒரே அளவு செங்குத்தியரம் ஒன்று நாடி இதுவும் 36 சென்டிமீட்டர் வரும். அப்போ மொத்த பரப்பளவு 18 36. அப்போ 36 72 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். 72 சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற விடையை எடுத்திருந்தா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். ஒருவேளை இது வந்து 18 கண்டுபிடிச்சிருந்தாலும் ஒரு புள்ளி, இல்லை இது 36 கண்டுபிடிச்சிருந்தாலும் ஒரு புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இருந்தா 72 இருந்தால் தான் முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இது விளங்கலைன்னா ஒரு திரும்ப ஒருக்கா போட்டு பாருங்க, விளங்கும் என்ன ஓரளவுக்கு. ஆனால் இது வந்து இஎல்சிக்குலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கு. ஆனால் இல்லை என்று கன்ஃபார்மாக சொல்லலாத ஒரு கேள்வி. ரைட்.
17வது கேள்விக்கு போவோம். முக்கோணங்கள்ல 1 2 3 4 5 6 என இலக்கமிடப்பட்ட கோடாத நான்முகி தாய்க்கட்டையை உருட்டும் போது இப்ப நாங்கள் இந்த கேள்வி சதுரன் அல்லது முக்கோணம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கு. சதுரன் அல்லது முக்கோணம் அல்லதுன்னா ஒன்றிப்பா சதுரன் அல்லது முக்கோணம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. நீங்க ஒரே ஒரு கட்டா உருட்ட போறீங்க. உருட்ட போற தாயக்கட்டையில என்னெல்லாம் கிடைக்கலாம் மாதிரி வழி எழுதுறேன். 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். உங்களுக்கு சதுரன் கிடைக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும்? இதுக்குள்ள இருக்கிறதுல சதுரன் 1 4 மட்டும்தான். 1 4 எடுத்தா உங்களுக்கு சதுரன் கிடைக்கும். முக்கோணம் கிடைக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும்னா 1 முக்கோணம் தெரியுதுனடா. இது முதலாவது முக்கோணம், இது ரெண்டாவது முக்கோணம், இது மூன்றாவது முக்கோணம். உங்களுக்கு 3 முக்கோணம் இருக்கு. 1 3 6 கிடைச்சா உங்களுக்கு முக்கோணம் கிடைக்கும். உங்களுக்கு சதுரன் அல்லது முக்கோணம் கிடைக்கணும்னா நீங்க எதிர்பார்க்கிற நிகழ்ச்சி ஏ என்று எடுத்துக்கொள்றேன். ஏ என்று எடுக்காம சதுரன் ஏ என்றும் முக்கோணம் பி என்றும் எடுத்தா ஏ ஒன்றிப்பு பி அல்லதுன்னா ஒன்றிப்பு. இந்த ரெண்டுல ஒன்றாவது நடக்கணும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்க உருட்ட போறீங்க, ரெண்டுல ஒன்றாவது நடக்கணும்னா உங்களுடைய எதிர்பார்ப்பை திருப்தி செய்யக்கூடிய பேர்கள்டா 1 கிடைச்சா இந்த ரெண்டுமே கிடைச்சி உங்களுடைய எதிர்பார்ப்பு திருப்தி ஆகும். 3 கிடைச்சா முக்கோணம் கிடைச்சிடும், 4 கிடைச்சா சதுரம் கிடைக்கும், 6 கிடைச்சா முக்கோணம் கிடைக்கும். அப்ப உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேற வேணுமெண்டா இந்த 4 பேர்கள் உங்களுக்கு சாதகமான சதுரன் அல்லது முக்கோணம் கிடைக்கணும் என்ற எதிர்பார்ப்பை திருப்தி செய்யக்கூடிய பேர்கள். ஸோ உங்களுக்கான நிகழ்தகவு சூத்திரம் கிடக்கு, சூத்திரத்தில் வேண்டாம் என்னாலும் சரி. PA என்றது ஏ என்ற நிகழ்ச்சி இந்த எதிர்பார்ப்பு வேணுமெண்டா நம்பர் ஆஃப் ஏ இன் கீழ் நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்றது. அதுக்கு போகணுமென்று இல்லைடா 4 இன் கீழ் 6 என்றதுதான் நிகழ்வு. அதாவது உங்களுக்கு 4 பேர் சாதகமானது எத்தனையில 6ல் சமநேர்தகவு உள்ளது. அப்ப நிகழ்தகவு 6 இல் 4 அப்படின்னு வரும். சுருக்கி கொடுக்கணும் இல்லை, சுருக்கி கொடுத்திருந்தாலும் பிழை இல்லை, சரிதானே? ஸோ 6 இல் 4 என்ற விடை எடுத்திருந்தா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லைன்னா அந்த குறித்த பேர்கள் இந்த பேர்கள் என்றதை கண்டுபிடிச்சிருந்தா 1 புள்ளி கிடைக்கும். இதை தவிர வேற வழியில் உங்களுக்கு புள்ளி கிடைக்கிறதுக்கு. ரைட். 18வது கேள்விக்கு போவோம். 8 மனிதர்கள் 7 நாள் ஒன்றில் செய்து முடிப்பர். ஒரு வேலையை 8 மனிதர்கள் 7 நாளில் செய்து முடிக்கிறது. முதல் 2 நாட்கள் வேலை செய்த பின்னர் எஞ்சிய வேலையை 4 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமாயின் மேலும் எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்த வேண்டும்? இதை கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் கொஞ்சமா போவோம். 8 மனிதர்கள் ஒரு வேலையை 7 நாளில் செய்து முடிப்பார். அப்ப மொத்த வேலை இந்த அளவு, மொத்த வேலை அந்த வேலை இந்த அளவை பார்த்தா 8 மனிதர்கள் 7 நாள் செய்கிற வேலை 56 எண்ணாறு 56 மனித நாள் வேலை, அதாவது 56 சம்பளம் கொடுக்குற வேலை. முதல் 2 நாட்கள், முதல் 2 நாளும் இந்த வேலையை ஒழுங்கா போகுது. வேலை செய்த பின்னர் இந்த முதல் 2 நாளும் எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க? அப்ப 2 நாட்கள் செய்யப்பட்ட வேலை அப்படின்னா 8 பேரும் 2 நாளும் வேலை செய்யறாங்க. 16 மனித நாள் வேலை முடிஞ்சுது. ஸோ மீதியாக இருக்கிற வேலையை தான் ஆக்களை கூட்டி போட்டு செய்யப்படுறாங்க. மீதி வேலை என்று பார்த்தா 40 மனித நாள் வேலை இன்னும் செய்ய கிடக்கு. இதே 8 பேரை செஞ்சு முடிப்பாங்கன்னா முதல் இன்னும் 5 நாள்ல இந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஆனா என்ன நடக்க போகுதுன்னா இந்த வேலையை 4 நாள்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவது. ஸோ 4 நாள்ல முடிக்கணும்னா மேலும் எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்தணும், முதல்ல எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்தணும் என்று பார்ப்போம். 4 நாட்களுக்கு தேவையான மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 40 மனித நாளை நான் 4ஆல டிவைட் பண்ணணும், 4ஆல பிரிச்சா 10 மனிதர்களை நான் போடணும். ஆனா ஏற்கனவே என்னட்டு எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? 8 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ மேலதிகமான மனிதர்கள் அப்படின்றக்க 10லிருந்து அந்த 8 கழிச்சா 2 மனிதர்கள் தான் எனக்கு மேலதிகமாக தேவைப்படும். 2 மனிதர்கள் என்ற விடை எடுத்திருந்தா முழுமையான 2 புள்ளிகளே கிடைச்சிடும். ஆனா 10 மனிதர்கள் என்ற விட போட்டிருக்காங்க சார், இவங்களுக்கு என்ன போடுறது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். எப்பண்டா இந்த வசனம் எழுதியிருந்தா 4 மனிதர்களுக்கு தேவையான நாட்கள் 10 மனிதர்கள் 4 நாட்களில் செய்து முடிக்க தேவையான மனிதர்கள் 10 மனிதர்கள் என்று எழுதியிருந்தா உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இல்லைன்னா மொத்த வேலை காண்றதுக்கு கூட, மொத்த வேலைக்கு கூட உங்களுக்கு அந்த 1 புள்ளியை கொடுக்கலாம். இறுதி விடை இருந்தா தான் முழுமையான 2 புள்ளிகளும் வழங்கக்கூடியதா இருக்கும். ரைட். 20வது கேள்விக்கு போவோம். உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு ஒழுக்கு தொடர்பான கேள்வி. முழுமையாக ஒழுக்கு கீறணுமா? ஒழுக்குகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி ஏபி பிசி என்பவற்றிலிருந்து சம தூரத்திலும், ஏபி என்றது ஒரு நேர்கோடு, ஏபி என்ற நேர்கோட்டிலிருந்தும் பிசி என்ற நேர்கோட்டிலே இருந்தும் சம தூரத்தில் உள்ள புள்ளிகள், 2 நேர்கோடுகள்ல இருந்து சம தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்கும். அது எங்க இருக்குமெண்டா அந்த கோணத்தை இருகூறு கொண்டு போற கோண இருகூறாக்கிலே இருக்கும். இது பரம்படியாக்க முடியும், பட் இதை ஒரு நாளும் பரம்படியாக்குறாதீங்கோ. இதை உண்மையான அளவு பரிமாணத்துக்கு இந்த கோண இருகூறாக்கியே சரியாக்குறோம் என்னமா ஏபி ஏசி என்பவற்றிலிருந்து சம தூரத்திலும் முதலாவது ஒழுக்கு இதுதான்.
ஏபியிலேருந்தும் ஏசியிலேருந்தும் சம தூரத்தில் இருக்கணும். ஏபியிலேருந்தும் ஏசியிலேருந்தும் சம தூரத்தில் இருக்கணும்னா பியில் உண்டாகிற கோணத்தின் கோணம் 20 ஆக்கி பியில் கவராயத்தை வச்சு ஒரு வில் ஒன்றை வெட்டி அந்த வில்லிலேருந்து இதில் வச்சு இங்கே ஒரு வில் வெட்டுறது, இதிலேருந்து இங்கே ஒரு வில் வெட்டி அந்த கோணம் 20 ஆக்கிய சரியாக கீறுங்க. சரி, குறைஞ்சபட்சம் சரியாக கீறாட்டி கவராயம் தான் இல்லையென்றாலும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பாவது போட்டு விடணும். சரி, இது முதலாவது ஒழுக்கு வரைஞ்சாச்சு. ரெண்டாவது ஒழுக்கு ரெண்டு நிபந்தனை சொல்வது. நான் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அங்கே இருக்கு, அது எந்த ஒழுக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ரெண்டாவது ஒழுக்கும் நாங்கள் கீற வேண்டி இருக்கு. பியிலிருந்து 6 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி எக்ஸின் அமைவை காணணும். பியிலிருந்து 6 மீட்டர் தூரத்தில் இருக்கிற புள்ளியை போடணும். இங்கேயும் ஒரு 6 மீட்டர் இருக்கு. பி என்றது ஒரு நிலைத்த புள்ளி. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து ஒரு குறித்த தூரத்தில் எக்கச்சக்கமான புள்ளிகள் இருக்கும், அதெல்லாம் வட்டத்தில் இருக்கும். ஸோ பியிலிருந்து 6 மீட்டர் இந்த படத்தில் பெரும்படி படம் என்ற 6 மீட்டர் கவராயத்தில் எடுக்கலாமா? பெரும்படி படம் அதுக்காண்டி 6 சென்டிமீட்டர்லாம் எடுக்கிறீங்க, அளவீடு இல்லை. ஏ பியிலேருந்து 6 மீட்டர் தூரத்தில் இருக்கு. ஸோ கவராயத்தை பியிலையும் கவராயத்தின் கூட பென்சில் முனையை ஏயிலையும் வச்சு ஒரு வில்லொண்டை வெட்டுங்க. அது சில நேரம் சீக்குள்ளால வரலாம், எனக்கு தெரியல. என்னடா இதில் கவராயம் வச்சு கிரையிலாது. சில நேரம் அது சீக்குள்ளால வரலாம், சில நேரம் அது சீக்குள்ளால வராமலும் போகலாம். ஒரு வில்லொண்டை வெட்டுறீங்க, அது வட்டம் ஃபுல்லாக குரோணும் மட்டும் இல்லை, ஏன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கணும். ஆனால் வில் அந்த அளவாக வெட்டக்கூடாது, ஃபுல்லாக கிரோணும். ஒரு குறைஞ்சபட்சம் இந்த அளவாக கிரோணும். இந்த ரெண்டு ஒழுக்குகளும் வெட்டுறது புள்ளி தான் உங்களுக்கான எக்ஸ் என்ற புள்ளி. இந்த ரெண்டுல ஒரு ஒழுக்க நீங்கள் சரியாக கீறியிருந்தாலே உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இந்த எக்ஸ் என்ற புள்ளி ரெண்டு ஒழுக்கும் கீறப்பட்டு அந்த எக்ஸ் என்ற புள்ளியும் குறிச்சாத்தான் 2 புள்ளியும் கிடைக்கும், இல்லையா ஒரு புள்ளி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக எடுத்துக்கொள்வோம். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியும் கொஞ்சம் இஎல்சியிலேருந்து விலகி இருக்கு. அது என்ன சார் கொஞ்சம் இஎல்சியிலேருந்து விலகி இருக்குண்டா, சமநிலை கேள்வி உங்களுக்கு ஃபைனலுக்கு வரக்கூடிய கேள்வி தான். ஆனால் என்ன பிரச்சனைண்டா, எக்ஸின் குணகம் மறையாக இருக்கிறது மாதிரி ஃபைனலுக்கு வராது. அது இஎல்சிக்குள்ள அடிப்படை கட்ட தேர்ச்சிக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, நாங்கள் செஞ்சிருவோம். இதை 2 விதமாக செய்யலாம். ஒன்று இலகுவான வழியில் செய்யலாம், முதல்ல சரியான முறையில் செய்வோம். நாங்கள் என்ன செய்வோம், இந்த சமநிலையில் சமன்பாடு மாதிரி தான் சகமூண்டு அங்கே அனுப்புவோம். அப்போ sin2x சகமூண்டு அங்கே போய்க்க கூட்டல் மூண்டு இல்லை, நேர்மூண்டு. நேர்மூண்டு அங்கே போய்க்க மறைமூண்டாக போகும். நாங்கள் நேர்மூண்டையும் நேரொண்டையும் மறைமூண்டையும் சேர்க்கும் போது என்னென்று வரப்போது மறை 2 வரும். 2 வரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவிடும், பெரியவற்ற குறி உடைக்க வரும், மறை 2 வரும். இப்போ மறை 2 அங்கே போகணும். ஏன்னா எக்ஸோட எனக்கு இந்த மறை 2 இருக்கு. மறை 2ன்றது ஒரு கேரணி, மறைக்காரணி அங்கே போகுது, இந்த குறியை மாத்திட்டு போகும். ஆனா மறைக்காரணியா தான் போகும். மறை 2 அங்க போய் மறை 2ஆல தான் பிரிவடும். அப்புறம் அது நேர் 2ஆலாம் மாறாது, ஏன்னா பெருக்கிறவர் போய் பிரிப்பார், அவ்வளவுதான். மறையால பிரிச்சா நேர், இந்த குறி சமநிலை குறியை மட்டும் மாத்திட்டு போகும்ன்றது இந்த இடத்துலயே போடணும். 2ஆல பிரிச்சா 1. ஸோ எக்ஸுக்கான பெருமானம் 1 விட சிறு. ஆனா கேட்டது எக்ஸின் நேர் நிறையன் தீர்வு எழுதுங்க. முதல் எக்ஸின் தீர்வு எழுதுனா எக்ஸின் முதல் தீர்வு எழுதுவோம், அது நேர் நிறையன் தீர்வை புற பார்ப்போம். தீர்வு என்று பார்த்தா 1க்கு சமனாக அல்லது சிறியதாக இருக்கலாம். அந்த சமநிலையை வாசிக்கப்படும் பிள்ளைகள் எக்ஸ் சிறிது அல்லது சமன் 1. ஸோ எக்ஸ் இந்த பெருமானம் 1க்கு சமனாக இருக்கலாம், இல்லைன்னா சிறியதாக இருக்கலாம். இதுல நிறைய பெருமானங்கள் போகும், அப்படியே போயிட்டு இருக்கும். அதுல எங்களுக்கு நேர் நிறையன் தீர்வு எங்களுக்கு 1 மட்டும்தான் நேர் நிறையன் தீர்வு. அதை தனியாக கொடுங்கூடா, நேர் நிறையன் தீர்வு 1 கேட்ட கேள்விக்கான விட. இல்லாட்டி இதை வேற விதத்திலையும் தீர்க்கலாம். மிக இலகுவாக தீர்க்க விரும்பினீங்களா நீங்க இப்படி ஒரு முறையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த sin2 இது ஒரு மறை உறுப்பு, நீங்க சமன்பாட்டில் கூட மறை உறுப்பு வர்றது மாதிரி இல்லாம இந்த sin2 அங்கால அனுப்பலாம். sin2 அங்கால போனா சக2 உறுப்பு நகர்றதால எந்த சிக்கலும் இல்லை. இப்ப சமநிலையை இடம்பலம் மாத்துறீங்க. சமநிலையை இடம்பலம் மாத்தேக்க 1 சக 2x அது சிறிது தானே, அந்த பக்கம் இவரை பார்த்து பண்ணோம்னா இந்த அம்புக்குறி இருந்தது. ஸோ அந்த அம்புக்குறியும் இவரை நோக்கியே திரும்பும். இடம்பலம் மாத்துறதால அம்புக்குறி திரும்புது. இப்ப இந்த சக 1 அங்கே அனுப்புறீங்கன்னா சய 1 3லேருந்து 1 போனா 2. அப்ப 2x சிறிது அல்லது சமன் 2 வரும். எக்ஸ் சிறிது அல்லது சமன் இந்த 2 இங்கே அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு அந்த கரைச்சல் இல்லாத மறையா மாறுமா நேரா மாறுமாட்ட கரைச்சல் இல்லாமல் போகும். தீர்வை கண்டு சேம் சமநிலை இந்த தீர்வுகளை கொடுக்கலாம். சமநிலையை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளியும், இந்த தீர்வு சரியா வந்தா ஒரு புள்ளியும், தீர்வு 1ன்றதை கொடுக்கறதுக்கு ஒரு புள்ளியும் வரும். இங்கேயும் தான் சமநிலையை தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, தீர்வு 1ன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 2 புள்ளிகளும் வரும். உங்களுக்கு எத்தனை புள்ளி எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லை புள்ளிகள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பார்த்தாக்கள் மிக குறைவான ஆக்களாக தான் இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துனுண்டா அதை குறிப்பிட்டு சொல்லுங்க. வேறு ஏதாவது தெளிவுகள் விளக்கங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் வீடியோக்களில் வரும் என்று நம்புகிறேன். செய்து பார்க்கக்கூடிய வினாக்களை செய்து பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.